கோல்டு இருக்கிறப்போ வாழைப்பழம் சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கறத தெரிஞ்சிக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கோல்டு இருக்கும்போது வாழைப்பழம் சாப்பிட்டா சளி கூடும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மையில வாழைப்பழத்துக்கும் கோல்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வாழைப்பழத்துல பொட்டாசியம், வைட்டமின் B6, ஃபைபர் நிறைய இருக்கு. அது நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்கும், இம்யூனிட்டிக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆனா சில பேருக்கு வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தொண்டையில சளி அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். அதுவும் குறிப்பா ஆல்ரெடி அதிக சளி இருக்கிறவங்களுக்கு தொண்டை சளி இருக்கிற மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கலாம். அதனால ரொம்ப குளிரா ஃப்ரிட்ஜ்ல வச்ச வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணணும். நைட் டைம்ல சாப்பிடுறத விட டே டைம்ல சாப்பிடுறது பெட்டர். சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சளி அதிகமா ஆகுற மாதிரி ஃபீல் இருந்தா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். முக்கியமா சளி அதிகமா இருக்கிறவங்க அதிக விதை இருக்கிற நாட்டு வாழைப்பழம், நேந்திரம் பழம் சாப்பிடுறத கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.